என் டியர் பெரியஸ் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க சாரா. அண்ட் இது உங்கள் சேனல் டேபிரிஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கனோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சீனியர்ஸ் லவ். ஸோ எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு செட் ஆஃப் கேங் அப்படியே உட்காண்ட்ருக்காங்க ஸ்கூல் வாசலில். அப்போது அங்கே சில பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு பையனை பார்த்து ஏதோ பேசிட்டு போகிறாங்க. ஏய், அந்த ஜேகே பார்த்தியா? எவ்வளோ அழகாக இருக்கான்ல? ஆமாடி, ரொம்ப அழகாக இருக்கான். ஆனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ தெரியல. ஆமாம். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் பயபுள்ள பார்க்கவே மாட்றான். எப்போ போனாலும் எரிஞ்சிட்டு விழுறான். அழகாக இருக்குன்னு திமிரு போல். பரவாயில்ல, இப்படி ஒரு பையனுக்கு திமிரு இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கான்ல? ஆமாடி, நான் தான் சொல்கிறேன்ல, சும்மா நீ ஏன் சொல்லிட்டுருக்க? இந்த பாரு, அவன் என்னோடய க்ரஷ்ஷு. ஏய், உனக்கு மட்டுமா க்ரஷ்ஷு? இந்த ஸ்கூலுக்கே அவன் தான் ஹார்ட் த்ரோபு. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் என்ன, எவ்வளோக்கு கொடுத்து வச்சுருக்கோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜேகே காதுக்கும் கேட்டிருக்கோம். ஜேகே அப்படியே அந்த பொண்ணுங்களை பார்த்து முறைக்கிறான். அச்சோ, என்னடி இப்படி முறைக்கிறான்? வெற்றி, அவன் முறைச்சா பயந்துடணுமா? இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு, ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? என்ன ஜேகே, ரொம்ப திரும்ப இழைச்சி போயிட்டு போல இருக்கு. 1.5 months நான் ஸ்கூல் வரலையே, அதனாலயா? என்னை பார்க்காம ரொம்ப இழைச்சி போயிட்ட போல இருக்கு. இந்த பாரு, கண்ணெல்லாம் எவ்வளோ சுருங்கி போச்சு. உன்னோட கண்ணு தான் உன்னோட அழகு, அதுவே இவ்வளோ குட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேக்கோட ஃபேஸில் அவள் கையை வைக்க வரா. அப்போ ஜேகே அப்படியே பொலிர்னு ஒரு அரை விட்றா. அந்த பொண்ணு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு, ஏய், ஒரு வாட்டி சொன்னால் புரியாது? நான் தான் சொல்கிறேன்ல, என் பின்னாடி வராதுன்னு. என்ன, நீ இழுச்சி பேசினதும் அப்படியே பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வந்துடும் நினச்சியா? என்ன நினச்ச? நீ பார்த்து சிரித்ததும் அப்படியே வளைஞ்சிட்டு உன் பின்னாடி வரவன்னு நினச்சிட்டல? தோ அதுக்கெல்லாம் இங்கே இருக்கானுங்க பாரு, இவனுங்க வருவானுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னொரு வாட்டி முன்னாடி வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த பொண்ணு, இப்போ நான் என்ன பண்ண? எப்படினாலும் நீ எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கோவமாக போகிறா. ஸோ ஜேகே ரொம்ப கடுப்பாயிட்டான். அப்படியே முகம்லாம் அப்படி சிவந்திருக்கு கோவத்தில். ஸோ அப்படியே இருக்கான். அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், டே மச்சான், என்னடா காலங்காத்தால, அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் டே, நீ இப்படி உட்காண்ட்ருந்தனா? டே, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், நீ வேறு கடுப்பேத்தாத. டே, இப்போ அந்த பொண்ணு பேசுகிறது உனக்கு பிடிக்கலனா விட்டுற வேண்டியதானே? எதுக்குடா பொண்ணு மேலெலாம் கை வச்சுட்டு? ஒரு வேளை பிரின்ஸிபல் கிட்ட போய் சொல்லிட்டானா? எவன்கிட்ட சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சரிடா, சரி, நீ டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆகிட்டேன்னா அன்றைக்கி நாளே எங்களுக்கு நல்லா இருக்காது. இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தல, இப்போ ஏன்டா இப்படி இருக்க? கொஞ்சமாச்சு சரியா? சிரிக்க மாட்டான் மச்சான், அவன் சிரிக்கவே மாட்டான். அப்போ எப்படா இவன் இல்லைன்னா நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கிறது? அவ்வளோதானே, அவன் சிரிக்க வைக்க ஒரு ஆள் இருக்குது. என்னது ஆளா? யாரா? அதான் 10th A செக்ஷன் பையன். என்னடா சொல்கிற? சாரு 4 years அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன மச்சான் முடிஞ்சிருச்சா? அதான் இல்லை, இவன் குட்டிப்பட்ட போகிற மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே தெரிகிறதும், அவள் நாயை துரத்துற மாதிரி கல்லடித்து துரத்துறதும், இதே தான் 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு.
எப்போ இவன் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லி அதை ஓகே சொல்லி, ஐயோ அதுக்குள்ளே நமக்கு வயசாயிரும் மச்சான். டேய் நம்ம இன்னும் லைஃப்பில் எதுவுமே பார்க்கலடா. என்னது அதான் மச்சான் இந்த சைட்டு லவ்வு அதை சொன்னேன். நீ வேற எங்கேயோ போயிடாத. ம் அதுவும் கரெக்டு தான். டேய் ஜோன், நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? அது வந்து மச்சான், என்னடா 1000 வாட் பல்ப் எரியுது. அப்போ ஏதோ இருக்குது. யாராவது மச்சான் சேம் செக்ஷன் சேம் கிளாஸ், நம்ம என்னோடய ஃப்ரெண்டு ஷைனு. அச்சோ வயனோட ஃப்ரெண்டா? நான் கூட ஒரு பொண்ணு. என்னடா? இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் ஒரு பொண்ணே பிடிக்காதுன்னு சொல்ல வந்தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். அப்போ என்ன சொன்னா, சரி இல்லையே கரடி பையன் ஏதோ சொல்ல வந்துட்டு ஜேகேவை பார்த்த உடனே பம்புறானே, என்னவா இருக்கும்? சரி போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் அப்படியே உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் இப்போ அப்படியே கிளாஸுக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரம் கோவமாக இருந்த ஜேகே அப்படியே ஒரு 1 செகண்டில் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படியே மாறுது. ஓய் பப்ளு, ஒன்று தாண்டி. ஏய் ஒன்று தானே கூப்பிட்றேன், பார்க்காம போகிற. சீனியருக்கு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டியோ? சரி நீ சொல்லலைன்னா என்ன, நானே வந்து சொல்கிறேன். குட் மார்னிங் டார்லிங். அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டியா? ஜேகே இது பாரு, அதான்டி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜேகே வேணா, இப்போ நான் என்ன கொடுத்தேன் நீ வேணான்ற? எதுவுமே கொடுக்கல. இல்லை அப்படி சொல்ல முடியாது. என் ஹார்ட்டை ஆல்ரெடி உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன், அது வேறு. ஆனால் இப்போ என் கையிலையும் எதுவும் இல்லை, நானும் எதுவும் கொடுக்கல. நீ இப்போ எதுக்கு வேணான்ற? ஜேகே நீ ரொம்ப தப்பாக பேசுகிறேண்ணா. மச்சான் நான் தப்பாக பேசுகிறேன்? இல்லையா மச்சான், நீ கரெக்டாக தான் பேசுகிற. பாத்தியா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேண்ணா. உனக்கு தான் தப்பாக தோணுது. வயசு பொண்ணுக்கு இப்படி தப்பாக தோணுச்சுன்னா அது லவ் தானே மச்சான்? ஆமாம் மச்சான். இது ஒரு சொம்பு தூக்கிங்க. இப்போ பாரு அவன் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடுறதுக்குன்னு நான் சுத்தத்தை பாரு. இதில் என் அண்ணன் வேற. இது அண்ணனா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போது உங்கள் பின்னாடி இன்னொரு பொண்ணு ஓடி வரா. வயன் என்னடி என்னை விட்டு வந்துட்ட? பார்க்கல. அதானே பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு நீ மட்டும் தனியாக இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் பண்ணல, வா கிளாஸுக்கு போகலாம். என்னடி நீ காலங்காத்தாலே இவ்வளோ சூடாக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா போகலாம். போகலாம். வயன், உனக்கும் என்ன உனக்கும்? இல்லை உனக்கும் அண்ணாக்கும். இல்லை சீனியருக்கும் உனக்கும் ஏதாவது ஓடுதா? வாய் உடச்சிருவேன், எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ கிளாஸுக்கு வந்தாவா, வரலன்னா போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸுக்கு போகிறீங்க. அப்போ சாராதா, என்னண்ணா இன்னுமா கோவமாக இருக்கா? அடாமாம்மா 4 வருஷமாக நான் ட்ரை பண்ணிருக்கேன், எப்படி மடக்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் உனக்கு தானே, எப்படி சொல்கிற? அண்ணா உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம நாளைக்கு வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். என்னது? ஆமாம், நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல. யார்? அதானே ஒயினோட அப்பா. ஆமாம், அவரு கூட அதான் அப்பா இனிமேல் பிஸ்னஸ் பண்ண போகிறாராம். ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம். பார்த்தா அது நம்ம ஒயினோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான். என்னடி சொல்கிற? ஆமாண்ணே, இதை நான் ஒயின்கிட்ட இன்னும் சொல்லலை, நீயும் உளறி வச்சிடாத. இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம். அப்புறம் அண்ணன்
எனக்கு அண்ணினா அது ஒயின் மட்டும்தான் வரணும். அவளை தவிர வேறு எவ்வளோயாவது கூப்பிட்டு வந்த அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படியே நடந்து போயிட்டு ஜேகே பார்க்குறேனான்னு பார்த்துட்டு அப்படியே திரும்பி இன்னொரு பர்சன் அப்படியே லுக் விட்டு சிரிச்சிட்டு போகிறா. இது யூஜின்னு பார்த்துட்டு இது இங்கே என்னடா நடக்குது, திடீர்னு ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கேட்குது, எங்கே யாராக இருக்கும், ஓ இவ ரூட்டு இப்படி போகுதா, ரைட்ரா நடத்துங்கடா, என்னை தவிர வேறு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல், பார்த்துட்றேன்டா நீங்கள் இவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கிறீங்கன்ட்டு, என்னை மாதிரி கன்னி பையன் சாபம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாய மூடு, உன் சாப்பாடெல்லாம் எங்களுக்கு பறிக்காது போடாங்கிட்டு அப்படின்னு ஜிகே அப்படியே தலையில் தட்டி அனுப்பிச்சிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்கள் மேம் தான் கிளாஸுக்கு வராங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம தியரிட்டிக்கல் கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே இப்போவே கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு எக்ஸாம் டைம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், இல்லைனா அந்த டைம் தான் நீங்கள் ரெக்கார்ட் எழுத வேண்டியதாகவே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டேலேருந்தே அதாவது வீக்லி ஃபஸ்ட் 2 days வந்து லேப் செக்ஷனும் மற்ற டைமில் வந்து தியரி செக்ஷனும் பார்த்துடலாம். ஸோ எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் புக், அசசரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பயாலஜி லேபுக்கு வந்துடுங்க. ஓகே, ரெக்கார்ட் புக் இல்லாதவங்க நீல் டவுன் பண்ணும். ஓகே, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே அந்த காரிடார் வழியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது சாரா தான், ஃபைன், என்னோடய பென்சில் பாக்ஸ் நான் மறந்து வச்சிட்டேன், இங்கே இரு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டைம் ஆச்சு, மேம் திட்ட போகிறாங்க. இல்லை இல்லை நீ போயிட்டே இரு, நான் 2 minutes வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா உங்களை விட்டு ஓடிடுறா. ஸோ அப்போது திடீர்னு ஜேகே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன பேபி, என்ன தானே தேடின? நீ யார் எனக்கு? நான் உன்னை எதுக்கு தேடணும்? ஓ தெரியலையோ, ஆனால் நான் உன்னை தான் தேடி வந்தேன். ச்சே, இந்த குரங்கோட தொல்லை தாங்க முடியல, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுது. என்ன முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படியும் நீ என்னை பற்றி நல்லா பேசியிருக்க மாட்ட, கண்டிப்பாக திட்டியிருப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக சொல்கிறான். இப்போ உனக்கு என்ன வேணும்? அதான் பேபி கேர்ள், நீ தான் வேணும். உனக்காக தான் வந்தேன். ஜேகே, இந்த மாதிரி தப்பாக பேசாத, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, வேணாம் பேசாமல் போயிடு. இப்போ உனக்கு நான் என்ன கொடுத்தேன் நீ என்கிட்ட வேணான்ற? குரங்கு என்ன பேசினாலும் எடுத்து பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே தான், என்னடி என்ன டீ போட்டு கூப்பிட்ட, அப்புறம் நான் பிரின்ஸிபல் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ பிரின்ஸிபல் கிட்டே சொல்லுவியா, சொல்லு சொல்லு, அதோட இதே போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாலில் வச்சு லாக் பண்ணிட்டு அப்படியே ரிப்ளாக் பண்ணிடுறான். உங்களுக்கா ஒரு செகண்ட் அப்படியே ஹார்ட்லாம் நின்று போயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. என்னடி ஓகேவா? எதுக்கும் இதையே சொல்லு, அப்போ தான் கேஸ் ஸ்ட்ராங்காக போட முடியும். ஓ போலீஸ் ஸ்டேஷனில் தான் கேஸ் போடுவாங்கள்ல? இல்லை இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீ வந்துட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு பிரின்ஸி கேட்கும்ல, அப்போ சொல்கிறதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும்ல. இது ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹாட்டாக வேறு இருக்கும். பொறுக்கி என்ன பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ ஜேகே தான் உங்களை திரும்பி பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். நல்லாயிருக்கு, கூடிய சீக்கிரம் ஒன்று நான் எப்படி மடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே இங்கே ஈவினிங் ஆகுது. இப்போது நீங்கள் தான், நான் வந்துட்டேன், வாவையன், ஏன்னா நீ ஃபஸ்ட் டேவே இவ்வளோ டல்லாக இருக்க? இல்லைம்மா, இன்றைக்கி லேபெல்லாம் இருந்துச்சா, ஸோ 3rd floor வரைக்கும் நடந்து போயிட்டு
அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து வந்தோம். அதான் டயர்டாக இருக்குது. என்னது இன்றைக்கி ஃபுல்லாகவே லேப் கிளாஸா? ஆமாம்மா. அது என்னன்னு தெரில. இன்றைக்கி எல்லா பீரியடும் சயின்ஸ் மேமே வாங்கிட்டாங்க. அதனால தான். சரி, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. நான் போய் உனக்கு டிஃபன்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. மா, யாரோ வந்திருக்காங்க. ஏய், யாருன்னு போய் பாரு. மா, நான் இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்துட்டேன், நீ போய் பாரு. சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அடடே ஜங்குக்கு, நீயா? ஆண்டி, அண்ணா மட்டும் இல்லை, நானும் இங்கே தான் இருக்கேன். என்ன நீங்கள் என்கிட்ட பேசாமல் அண்ணாக்கிட்ட மட்டும் பேசுங்க? ஏ வாளு, ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையை? சரி சரி, ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வந்து என்னது இல்லை, ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்ல வந்தேன். உங்களை பார்த்து ஷாக்கில் எனக்கு நாக்கு புரண்டுருச்சு. அப்படியா? ஆண்டி, என் அண்ணாவுக்கு ரொம்ப ஐஸ் வச்சது போதும், அந்த சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் கொடுங்க, எனக்கு செம்மையாக பசிக்குது. நான் ஸ்கூல்லேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன். ஆமாம், இன்னும் திடீர்னு இங்கே? அதுவும் ஆண்டி, அப்பாவுக்கு அங்கேருந்து ஆஃபீஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அதான் அங்கிள் கூட இங்கேருந்தே போயிடலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் புதுசாக வீடு வாங்கிட்டாரு. அதான் இன்றைக்கி பால் காய்ச்சிரோமா, அதான் உங்களை இன்வைட் பண்ணிவிட்டு போகலான்னு. பால் காய்க்கிறது காலையில் தானே காய்ப்பாங்க? இல்லை ஆண்டி, நாங்கள் அங்கேருந்து ஸ்கூல் போயிட்டோம். அதுவும் ஈவினிங் தான் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணோமா, ஸோ அதனால் ஈவினிங் நல்ல நேரம் பார்த்து காய்க்கிறான்னு அம்மா சொல்லிச்சு. அதான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போக வந்தோம். பரவாயில்லையே, மரியாதை தெரிஞ்ச பசங்களாக தான் வளர்த்து வச்சுருக்காங்க. ஆமாம் ஆண்டி, நானும் என் அண்ணாவும் ரொம்ப நல்ல பசங்க இல்லைண்ணே? ஆமாம் ஆண்டி, ஆமாம். ஆண்டி, வயன் அவள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கா. ஓ அப்படியா? சரி, நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க, நாங்கள் சர்ப்ரைஸாக போய் அவளை பார்க்குறோம். சரிடா, நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஜேகே தான், குட்டி பிசாசு எப்படி அண்ணா? அதெல்லாம் அப்படிதான். சரி சரி, நீ போயிட்டு ஒயினை பாரு, நான் போயிட்டு எங்கடி போகிறேன்? அண்ணா, அது வந்து என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. ஏய், என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, நான் போய் டிவி பார்க்க போகிறேன், அதுதான் சொல். நீ வேறு எதுவும் யோசிக்காத. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படியே டிவி பார்க்க போயிடுறா. அப்போது ஜேகே தான் உங்கள் டோர் நாக் பண்ணிட்டே இருக்கான். மா வரம்மா, எதுக்குமா இப்படி கத்துற? என்ன நீயா? ஏன் வீட்லையா? இரு எதுக்கு இப்போ ஷாக் ஆகுற? இப்போ அப்படி என்னாச்சு? ஒன்றுமே ஆகலை. அதுவும் நான் எவ்வளோ ஆசையாக ஒன்று பார்க்க வந்திருக்கேன், உள்ளே வச்சு அங்குக்கா அப்படின்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவா. இப்போ பாரு, இப்படியே எரிஞ்சு விழுற. இப்படிலாம் இருந்தேன்னா நான் எப்படி ஃப்யூச்சரில் அவங்க கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிறது? ஏய், இதை பாரு, ஓவராக பேசாத, அப்புறம் நாங்கள் அம்மாவை கூப்பிடுவேன். ஓ, ஆண்டியை கூப்பிடுவியா? கூப்பிட்டு நீ எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற செல்லம்? அதான் நானே இருக்கேன்ல, நான் உன்னையும் கூப்பிட்றேன். ஆண்டி, எதுக்குடா இப்போ கத்துற? ஓ, கத்தக்கூடாதோ? சரி பொண்டாட்டி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை மட்டும் மாமா சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அதாவது உன் மாமியார். என்னது? அதுவா? அது வந்து எங்கள் அம்மா புது வீட்டுக்கு குடி வந்திருக்கோம், பால் காய்க்கணும்டா, எல்லோரையும் இன்வைட் பண்ணிட்டு வா, அதுவும் முக்கியமாக என் மருமகளை கூட்டுவான்னு சொன்னாங்க, அதான் நான் இன்வைட் பண்ண வந்தேன். நான் ஒன்றும் வரமாட்டேன். எங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்க, அப்போவும் வரமாட்டியா? யார் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீ போ, முதல்ல இங்கேருந்து என் ரூமை விட்டு போ. ரொம்ப தாண்டி பண்ணுற, எப்படினாலும் என்கிட்ட தானே வரணும், அப்போ கவனிச்சுக்கிறேன். நான் எதுக்குடா உன்கிட்ட வரணும்?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை லாக் பண்ணுறீங்க. திமிரு பிடிச்சோ போலையே. பரவாயில்ல, அழகாக இருக்க பொண்ணுக்கு திமிரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வரான். என்ன ஜேகே அங்கேருந்து வரா? இல்லை ஆண்டி, அது சாரா ஏதோ ஒரு நோட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதான் சரி நீ உட்காந்து டிவி பாரு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு ஒயின்கிட்ட கொடுக்க போயிருந்தேன். சரி ஆண்டி, ஈவினிங் 6:30க்கு பால் கச்சிரும் வந்துடுங்க. சரிப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ உங்கள் அம்மா தான், ஏ வயன் என்னம்மா? நான் சொல்லியிருக்கேன்ல நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு. ஆமாம், அவங்க நம்ம எதிர்த்து வீட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க. இன்றைக்கி ஏதோ பால் காய்க்க போகிறாங்களாம். அதான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்ம போகிறோம். மா நீ வேணால் போயிட்டு வா, என்னாலாம் வர முடியாது. ஏய், அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தெரியும்ல, வீடு தேடி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ போகலன்னா பக்கத்தில் இருந்தும் வரலன்னு தப்பாக பேச மாட்டாங்க. போய் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறாங்க. நீங்களும் வேண்டாம் இருப்பா. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜேகே வீட்டுக்கு தான் வரீங்க. பார்த்தா ஜேகே அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டீப்பால் கால் மேலே கால் போட்டு அப்படியே மாசாக உட்காந்து உங்களை தான் வச்சுக்கணும் வாங்காமல் சைட் அடிச்சிட்ருக்கான். என்ன ஜேகே, நாங்கள் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல் இருக்கா? ஐயோ சாரி ஆண்டி, வாங்க வந்து உட்காருங்க. அம்மா ஆண்டி வந்துட்டாங்க, இதோ வரேன்டா. டே அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைம்மா. வீடு தேடி வந்தவங்கள இப்படியாம்மா வெயிட் பண்ண வைப்ப? போம்மா, சீக்கிரமாக போய் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா. ஆண்டி உட்காருங்க ஆண்டி, இங்கே நின்னா எனக்கு கால் வலிக்குது, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்ருக்கா. அப்போ சாரா தான், என்னென்ன மாமியாருக்கு மரியாதைலாம் அதிகமாக இருக்குது. பொடி, அந்த அம்மாவை யார் சொன்னா? என் பொண்டாட்டி நிற்கிறாளேன்னு சொன்னேன், அதான பார்த்தேன். நம்மளால இன்னும் காணாமே, இவன் வருவானா வர மாட்டானா? அண்ணன் வேற இருக்கான், நல்ல பிள்ளை வேஷம் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போது உங்கள் அம்மாவும் ஜிக்கியோட அம்மாவும் இப்போ பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் என்ன திடீர்னு இந்த பக்கம்? அதுதான் சொன்னல, அவருக்கு ஆஃபீஸ் போக இதான் கரெக்டாக இருக்கான், அதனால இங்கேயே வந்துட்டோம். அப்படியே ஒன்று பார்த்த மாதிரியும் ஆச்சு. எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல, நானும் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருந்தேன். இப்போ நீ இருக்க, ஸோ நான் இங்கே வந்துடுவேன். அதுவும் கரெக்டாக. சரி, பசங்க படிக்கிறாங்களா? அதேண்டி கேட்குற, என் பொண்ணுக்கு தான். சும்மா இருமா. நான் யார்கிட்ட சொல்கிறேன்? ஆண்டிக்கிட்ட தானே. அவங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. வயன் என்னம்மா, ஆண்டிக்கிட்ட தானே, விடு. என்னாச்சு? அதுவா, இவளுக்கு மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காளாம், அதான் டியூஷன் ஏதாவது அனுப்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே வேறு புதுசாக வந்திருக்கோமா. என்னது? இல்லை, நாங்களும் இப்போ 1 இயராக தானே இங்கே இருக்கோம். ஸோ நானும் இங்கே நிறைய டியூஷன் சென்டர் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருக்கனால இவளை எப்படி அனுப்புறது? வயசு பொண்ணு, ராத்திரி நேரம், அதான் யோசிச்சுட்ருக்கேன். இதுதான் பிரச்சனையா? நம்ம ஜங்கு கூட மேக்ஸ் நல்லா போடுவானே, நம்ம சாரா கூட வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். சாராவும் இன்னும் ஒரே கிளாஸ் தானே, அவங்க சேர்ந்தே படிக்கட்டும். நீ ஒயினை இங்கே அனுப்பிச்சிரு. என்னது, இங்கேயா? இவன்கிட்டயா? என்னடா அது, நம்ம பிளான் பண்ணால் இது எங்கே போகுது? காட், நானே வீட்டில் வேலை செய்யக்கூடாதுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வேறு இவன்கிட்ட கூத்து விடுது. சும்மாவே வாடுவான், இதில் இவனுக்கு சலங்கை கட்டி வேற விடுது பாரு. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருமா, ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. என்னடி மாமா, வேணாம்மா ப்ளீஸ்மா, விட்டுருமா, நான் போக மாட்டேம்மா, நான் வீட்லேயே உட்காந்து படிச்சுக்கிறேம்மா. இந்த பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜங்குக்கு யார்? உனக்கு அண்ணன் மாதிரி, அவன் சொல்லி கொடுப்பான், நீ படி. அப்போ ஜேகே தான், எது அண்ணனா? ஆண்டி
அவளுக்கு நான் அண்ணன் இல்லை ஆண்டி. நான் அவளோட புருஷன். நீ என்ன இப்படி நான் அண்ணன்னு சொல்ல கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு ஜேகேவை அண்ணன்னு சொன்னதும் உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் விழுந்து சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகே தான் ஹஸ்கி வாய்ஸில், ஏய் சும்மா ரீ, சிரிச்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்காக வாய் மூட்டு நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் ஐயோ இவன் பார்வையே சரியில்லை, ஃபயன் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடு. சாரா ஒரு ரூம் அங்கே இருக்கு, எனக்கு சுற்றி காட்ட மாட்டியா? வா வயன், நான் போய் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அவங்கள கூப்பிட்டு போகிறா. ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்களும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் வீட்டுக்கு வரீங்க. ஏ வயன், என்னம்மா என்னடி பண்ணிட்டுருக்கோல்ல? படிச்சிட்ருக்கேன். ஏய் நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக்குக்குள்ளே ஃபோனை தூக்கி வச்சு விளையாடிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போ, சாரா வீட்டுக்கு போ. இது அங்கேயா? இதுக்கு? ஏய் இது தான் சொன்னல, ஜேகே உனக்கு மேக்ஸில் டவுட்லாம் கிளியர் பண்ணுவான், போய் அவன் கூட படி. மா நான் அங்கெல்லாம் போகலம்மா, நான் இங்கேயே உட்காந்து படிச்சுக்கிறேம்மா. அப்போ சரி, நான் அவங்களே இங்கே வர சொல்கிறேன். எது இங்கேயா? வேணாம், நான் அங்கேயே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜேகே தான், வாடி வா, என்ன வரமாட்டேன்னு ஓவர் சீன்லாம் போட்டு வந்துட்டேன். ஏய் பாரு, நான் எதோ எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு வந்தேன், அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காது, புரியுதா? அப்படியே பொண்டாட்டி ட்ரை பண்ணுறேன். இந்த பொண்டாட்டி வாடி போடி இதெல்லாம் கூப்பிட்ட, ஓ இப்படியே கூப்பிடக்கூடாதோ? அப்போது பப்ளுன்னு கூப்பிட்டா அதுவும் வேணாமா? அம்மு, ஜாரா அண்ணன்கிட்ட சொல்லி வைடி. ஏய் ஏன் உங்கள் கதையில் என்ன எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குப்பா. அண்ணன் நான் போயிட்டு என் ரூமில் உட்காந்து பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்புறமா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படியே நழுவுறா. இல்லைங்களா? ஐயோ இவளை வேறு அமுச்சு விட்டுட்டேனே, நான் வேறு தனியாக இருக்கேன், இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜிகே தான், சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டரை பார்க்கலாமா? என்ன? அதாண்டி மேக்ஸில் கொடு. சரி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இப்போவே படித்து எழுதி காட்டு. எழுதி முடிக்கிறது வரைக்கும் நான் வெளியே விட மாட்டேன். ஐயோ இவன் வேறு படுத்துகிறானே. டே நானே எங்கள் அம்மா கிட்டேருந்து தப்பிக்க தாண்டா படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நீ ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எப்படி போயிட்டுருக்கு. அப்போ ஜேகே தான், என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி, ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் எழுதுக்கு இவ்வளோ நேரமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் எல்லா சமமும் தப்பாக எழுதியிருக்கீங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் கூட உனக்கு தெரியாதா? சரி விடு, நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து க்ளோஸாக உட்கார்றான். ஸோ அப்படியே உங்களுக்கு க்ளோஸாக வந்து அவங்க பின்னாடி தான் நின்றுருப்பான். ஸோ அவனோட மூச்சு காற்று உங்கள் மேலே அப்படி பட்டதும் உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ளின்ச் ஆகி அப்படியே நின்று அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? ஓ நம்ம ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குதியோ? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் பொண்டாட்டி. என்ன நீ தான் சீக்கிரமா ஓகே சொல்லிட்டேன்னா நான் உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவேன், ஆனால் நீ தான் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஜேகே ப்ளீஸ், இது பாரு இப்போல்லாம் பேசாத, நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிடுவேன். என்னடி இது, நேற்றுக்கு பிரின்ஸ்பல் கிட்டே சொல்கிறேன்னு இன்றைக்கி உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன்ற, இதெல்லாம் அம்மா அப்பா கிட்டே எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு நம்ம 2 பேரும் ஸ்கூல் முடிக்கணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டே யோசிக்கணும். எடுத்தோடனே கல்யாணம்னா எப்படி ஒத்துப்பாங்க? ஏய் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, நீயா வந்து பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் டேஸ் அடிக்கடி உங்களுக்கும் ஜேகேக்கும் சண்டை வர்றது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு நாள் நீங்கள் அப்படியே ஸ்கூல் காரிடாரில் நடந்து வந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது உங்கள் பின்னாடி ஒரு பையன் வந்துட்டுருக்கான். வயன் நெல்லு, யார் நீ? என்ன தெரியலையா?
எனக்கு யாருமே தெரியாது. விடு, நான் போகணும். அதான் நான் கேட்குறேன்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? அதான் ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னல. நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிற. இதை பாரு, என்கிட்ட இந்த பிரச்சனைலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிடுவியா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக வரான். ஸோ அவன் வந்ததும் அப்படியே ஒரு பர்சன் அவன் கன்னத்துலேயே பொழியணும்னு வைக்கிறாங்க. அவன் அப்படியே போய் தரையில் விழுந்துடுறான். நீங்கள் யாரா அப்படின்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். டே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டே, நான் அவகிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், உனக்கே எரியுது? இது நானும் அவளும் தானே பேசிகிட்டு இருந்தோம், அவளை தொட்டா உனக்கே வலிக்குது? டே, இந்த பாரு, வயனுன்னு இல்லை, எந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமை வந்தாலும் நான் வருவேன். அதுவும் என் ஒயினுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக வருவேன். டே, நான் டச் பண்ண வந்தது அவளே சும்மா இருக்கா. நீ ஏன்டா இப்போது சலங்கை கட்டின மாதிரி குதிச்சிட்ருக்க? டச் பண்ணும்போது அவளே ஃபீல் பண்ணல, உனக்கு எங்கடா எகுறுது? என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? மறுபடியும் தப்பாக பேசிகிட்ருக்க. நான் வந்தேன்னு மூஞ்சி உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் சொல்கிறான். ஏன் பப்ளு, நீ போடி, கிளாஸுக்கு போ. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, போன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இங்கே நிற்கிற, போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அமுச்சு வச்சிடுறான். நீங்களும் அப்படியே போய் சில மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணாங்கிறதே நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணல. நீங்கள் அந்த ஷாக்கில் தான் இன்னுமே இருக்கீங்க. ஸோ அப்போது கொஞ்ச நேரத்தில் ஜேகே தான் உங்கள் கிளாஸுக்கு வரான். இப்போ உங்களுக்கு பிடி பீரியட், பட் நீங்கள் போகவே இல்லை, கிளாஸில் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போது ஜேகே தான் வயன் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். இது வரைக்கும் நீங்கள் ஜேகேவை அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எப்போவுமே அவன் கூட சண்டை போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவன் அப்படி உங்களுக்காக பேசினதும் உங்களே அறியாமல் உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனால் என்னன்னே தெரியாத ஒரு ஃபீல். அவன் வாய்ஸ் கேட்டதும் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னாச்சு, அழுதுட்டு இருந்தியா? இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? இப்போ நீ தப்பு பண்ணியா? இல்லைல்ல, அவன் தானே தப்பு பண்ணான். அப்புறம் நீ எதுக்கு அழுதுட்ருக்க? இல்லை ஜேகே, அது அம்மா. இந்த பாரு, ஆண்டிக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி சிலரெல்லாம் அப்படி தான் இருக்கும். இவனுங்களுக்கெல்லாம் பயந்து நீ இப்படியே அமைதியாக உட்கார போறியா? இதை பாரு, தப்பு அவன் தான் பண்ணான், நீ பண்ணல. ஸோ நீ எதுக்காக உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத, ஓகேவா? இல்லை ஜேகே, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணியிருந்தானா? அப்படி ஏதாவது பண்ணியிருந்தானா அவன் நானே சாகடிச்சிருப்பேன். இதை பாரு, என் பப்ளு இப்படிலாம் இருக்கவே கூடாது. அவன் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. அவள் கண்ணில் நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். இந்த கண்ணீர்லாம் அவளுக்கு செட்டே ஆகாது, தெரியுமா? அவள் சிரிச்சாதான் அழகு. அழுதா நீ ரொம்ப கேவலமாக இருக்கடி, என்னால் பார்க்கவே முடியல அப்படின்றான். நீங்கள் அப்போது ஜேகேவை அப்படியே அடிக்கிறீங்க. அப்போ அவன் ஏய் வலிக்குதுடி வெற்றி, என்னடி பண்ணிகிட்ருக்க? அப்போது என்னை பார்க்க உனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படி தானே? ஏண்டா அப்படி இருந்தா எதுக்குடா என் பின்னாடி நாய் மாதிரி சுற்றுறேன்? ஏய் சும்மா தாண்டி சொன்னேன், உன்னை சிரிக்க வைக்கலான்னு சொன்னேன், அதுக்கு போய் இப்படிலாம் பேசுகிற.
எனக்கு இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணுனா அது நீ மட்டும்தான். ம். ஆமாம். இப்போ இப்படி சொல்லுவ, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு என்னை குட்டச்சின்னு கலாய்ப்ப அதானே? ஏய் அப்படிலாம் இல்லடி. நீ வேற அழுதுட்டு இருந்த, அதான் உன்னை எப்படியாவது சிரிக்க வைக்கலான்னு பார்த்தேன். நீ என்னென்ன இப்படிலாம் கோச்சிக்கிற? சரி, அதை விடு. நானும் 4 வருஷமாக உன்கிட்ட ஒரு பதிலுக்காக காத்துட்ருக்கேன். இன்னைக்காவது அந்த பதில் சொல்லவியா மாட்டியா? அது அது வந்து அது என்னடி வாயில் டைப்ரைட்டர் அடிக்கிற? அது ஜெக்கி, அது வந்து அது என்ன வந்துன்ற? அப்போது உனக்குள்ளேயே சம்திங் வந்துருச்சு. அதெல்லாம் இல்லை. ஓ, அதெல்லாம் இல்லையா? அப்போது ஏன் மேடம் என்னை பார்த்து ஷை ஆகுற? என் ஃபேஸை பார்த்து டே ஜேகே எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்ல பார்ப்போம். சொல்லு. அது அது வந்து அது பிடிக்கும். ஓ, பிடிக்குமா? ஆனால் என்ன? ஏய், உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். அந்த 3 வேர்ட்ஸ் அப்படியே சொன்னேன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இப்போச்சும் சொல்லலாம்ல. ஜெகே, அது வந்து அது அது ஏய், கதையை முடிய போதுரி, சீக்கிரமாக சொல்றி. நான் வேற பர்த்டே கேக்கெலாம் கட் பண்ணணுன்னு எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க. நீ இப்படியே சொன்னேன்னா என் பர்த்டே முடிஞ்சு நாளைக்கு தான் நான் போவோம் போல இருக்கே. என்னது பர்த்டேவா? அப்போது என் பர்த்டே இன்னைக்குன்னு கூட உனக்கு தெரியல? இல்லை, அது வந்து சரி விடு. பர்த்டே பாய் என்ன கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போது நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். உன்னோட ஹார்ட் எனக்கு கிடைக்குமா? அதோட இந்த அப்படியே 2 ஆரஞ்சு சோலையை ஒட்ட வச்ச மாதிரி இருக்க அந்த 2 லிப்ஸு, அதுவும் கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்குமா ஜேகே? இதை பாரு, நீ பேசுகிறதே சரியில்லை. கிளாஸில் வேற யாரும் இல்லை. நீ போ தள்ளி போகணுமா? தள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக வரான். ஜெக்கி, நான் தள்ளி போன்னு சொன்னேன். ஓ, என் லாங்குவேஜில் தள்ளி போனால் கிட்ட வான்னு அர்த்தம். ஓ சரி, கிட்ட வா. ஆமாம், இப்போ ஏன் கிட்ட வர? நீ தாண்டி கிட்ட வான்னா. அப்போ கிட்ட வான்னா நீ தூரமாக தான் போகணும். அடி லூசு, நான் அப்படி சொன்னால் அப்போ கிட்டவான்னு சொன்னால் தூரமாக போயிடுவேன்னு நீ ஏன் யோசிச்சிட்டியா? அது எப்படி போவேன்? உன் கண்ணு 2ம் காந்த மாதிரி என்னை இழுக்குது. இத்தனை வருஷத்தில் யாருக்கும் விழாமல் இருந்த என்ன 4 வருஷமாக பித்து பிடிச்சி உன் பின்னாடியே சுற்ற வச்சிட்டேன். நானும் சோரணையே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் நீயும் லவ் பண்ணுவேன்னு. என்ன 4 வருஷம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். சரி, ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். அதுவும் எனக்கு பர்த்டே வர. ஸோ பர்த்டே பாய் ஆசைப்பட்டதெல்லாம் ஏமாற்றக்கூடாது. ஸோ நானே அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை லாக் பண்ணி லிப் லாக் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது, அப் டு ஒரு 15 மினிட்ஸ். பட் அதில் உங்களுக்கு லஸ்ட்டை விட அவன் உங்கள் மேலே வச்சுருக்க லவ்வை தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சரி, நம்ம வெளியே போகலாமா? ஜெக்கே, என்ன வளர்ற? வெளியே போகிறோமா? ஆமாம் ஜெக்கே, நம்ம ஸ்கூலில் இருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஜெக்கே வேணாம் ஜெக்கே, யாராவது பார்த்துட்டாங்கன்னா? யார் பார்க்க போகிறா? அதான் பிரின்ஸிபல் பார்த்துட்டாருன்னா? அந்த சொட்டை முன்னேன்னு நான் பார்த்துக்குறேன், நீ ஃபஸ்ட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ அதை பார்த்தா ஒரு அழகான லேக் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அது பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பேனியன் ட்ரீ.
பேர்ட் சத்தம் அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ஜேகேவும் இப்போ அந்த மரத்தடியில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது ஜேகேவோட செஸ்ட்டில் தான் நீங்கள் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? கேளு. இல்லை, உனக்கு ஏன் என்னை பிடிச்சது? இதே கொஸ்டினை தாண்டி எனக்குள்ளே நான் பல வாட்டி கேட்டுட்டேன். ஆனால் எனக்கு பதிலே கிடைக்கல. என்ன? ஆமாம், சரி. உனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? உன் கண்ணு தான். என்ன? அந்த முட்டைக்கண்ணை வச்சு அப்படியே என்னை பார்ப்பல, நீ பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஒரே நொடியில் அப்படியே ஒரு 100 அம்பு வந்து என் நெஞ்சில் குத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் அது நல்லாயிருக்கும். என்னை பார்த்து முறைக்கிறது, நான் வெக்கமே இல்லாமல் பின்னாடி சுற்றுறது, நீ திட்டுறது அப்படின்னு நீ பண்ணுற எல்லா விஷயமும் பிடிக்கும். அதுவும் நீ குழந்தைத்தனமாக உன் வீட்டில் பண்ணுற சில விஷயங்களும் பார்த்து நான் அட்ராக்ட் ஆகியிருக்கேன். சரி, உன்னை எனக்கே பிடிச்சது நான் சொல்லிட்டேன். இப்போ நீ சொல்லு, உனக்கே என்ன பிடிச்சிருக்கு? ஆக்சுவலி ஜேகே, ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று பிடிக்காத மாதிரியே சொல்லியிருந்தாலும் அன்றைக்கி அந்த பையன் என் கூட அப்படி நடந்துக்கிட்டப்போ நீ என்னை வந்து காப்பாற்றினல்ல, அது மட்டும் இல்லை, நீ யோசிக்கலாம், நான் அவளை காப்பாற்றினேன், அதனால தான் அவள் எனக்கு ஓகே சொன்னான்னு. ஆனால் அதையும் தாண்டி நீ எனக்குன்னு இல்லாமல் என்னை மட்டும் இல்லை, இந்த பொண்ணுக்கும் இந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நான் அவளை காப்பாற்றிருப்பேன்னு சொன்னல, அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீ கேர்ள்ஸ் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன்னு. ஸோ எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்துச்சு. நீ மற்ற பசங்க மாதிரி இல்லை, கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்ட. அதுவும் பொண்ணுங்க விஷயத்தில் நீ இவ்வளோ கேர் பண்ணுறது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே உன் தங்கச்சி நீ பார்த்துக்கிறதுலையே நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும். அதான் நானும் உன்னை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டைம் பார்த்து மழையும் வந்துடுது. ஸோ நீங்களும் அந்த மழையை பார்த்தோன்னே அதில் போய் ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. ஜேகே இதெல்லாம் நின்று பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனும் என்னன்னு தெரியல அந்த மழையில் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் ஜேகேவும் அழகாக அந்த மழையில் விளையாடிட்டு டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த டேவை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்டுட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பப்ளு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுறி. எனக்கு தெரியும் கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் கேட்டுட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகேவா? ஓகேடா, நான் இன்னொரு எஃப்எஃப்ல உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is bye from Sara. Bye bye.